புனித யோசேப்பின் பரிசுத்த இருதயம் நோக்கிய நவநாள் ஜெபம். அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் புனித யோசேப்பின் பரிசுத்த இதயத்தின் பாதுகாப்பிற்குள் நம்மை ஒப்படைக்கின்றோம். அவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக மட்டுமல்ல, நம் வாழ்விலும் தந்தையினும் ஆதரவான பங்குடன் இருக்கின்றார். 2 நிமிடங்கள் நமது இதயத்தை புனித யோசேப்பின் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமான திரு யோசேப்பின் இருதயமே, என் வாழ்வையும் என் குடும்பத்தையும் என் பயங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். உமது அமைதியான நேசம் என்னை ஆட்கொள்ளட்டும். உமது மௌனம் என் உள்ளத்தை அமைதியாக்கட்டும். உமது கரங்கள் என்னை தாங்கட்டும். மத்தேயு அதிகாரம் 1 வசனம் 19. யோசேப்பு நீதிமான். அவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எப்போது கடவுள் அவரை அழைத்தாரோ அவர் பதிலளித்தார், தனது செயல்களில். நாம் நம்முடைய வாழ்க்கையில் யோசேப்பை போல அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்கிறோமா? சிந்திப்போம். 3 பகுதி ஜெபம். முதல் பகுதி, பாதுகாப்பிற்கான ஜெபம். புனித யோசேப்பே, என் வீட்டையும் என் குடும்பத்தையும் உமது பாதங்களில் பாதுகாப்பின் அடைக்கலத்தில் வைக்கிறேன். 2ஆம் பகுதி, அமைதி மற்றும் மன உறுதிக்கான ஜெபம். நான் சந்திக்கும் குழப்பங்களுக்கு நடுவில் உமது அமைதியான இதயத்தால் எனக்கு மன உறுதி கொடும். 3ஆம் பகுதி, தூய்மை மற்றும் ஒளிக்கான ஜெபம். என் எண்ணங்களிலும் செயல்களிலும் தூய்மையை வளர்த்திட உம்மை வேண்டுகிறேன். 2 நிமிடங்கள் புனித யோசேப்பின் இதயத்தை நோக்கி மௌனமாக தியானிப்போம். திரு யோசேப்பின் இதயமே, என்னை நடத்தும் ஒளியாக இரும். திரு யோசேப்பின் இதயமே, என்னை நடத்தும் ஒளியாக இரும். திரு யோசேப்பின் இதயமே, என்னை நடத்தும் ஒளியாக இரும். முடிவு ஜெபம். புனித யோசேப்பே, என் வாழ்வின் அடிக்கல்லாக இருப்பீராக. உமது அமைதி என் உள்ளத்தை நிறைக்கட்டும். உமது சிந்தையின் ஆழம் என் வாழ்வை வழிநடத்தட்டும். இயேசுவின் தூய பயணத்தில் துணையாக இருந்த உமது இதயம் என் குடும்பத்திலும் ஒற்றுமையை வளர்க்கட்டும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் நெஞ்சை தொட்டதா? இந்த காணொளியை லைக் செய்யுங்கள். புனித யோசேப்பின் பாதுகாப்பு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சூழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? புனித யோசேப்பே, என்னை வழிநடத்தும் என்று கமெண்டில் பதிவிடவும். இது போன்ற ஜெப வீடியோக்களை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள்.